ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லறை தோட்டம் கடலோடு அடித்துச் செல்லப்பட்டதால் தங்கள் உறவுகளின் நினைவிடத்தை காண முடியாத நிலைக்கு ஆளாகியிருக்கின்றனர் கடலோர கிராம மக்கள். கிராமத்திற்குள் புகும் கடல் நீரால் தங்கள் கிராமமே அழிந்துவிடுமோ என்றும் அஞ்சுகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். குடும்பங்கள், வாழ்வாதாரத்தை காக்கும் 200 ஃபைபர் படகுகள், 20 விசைப்படகுகள், இவற்றுடன் உயிர் அச்சம். இவைதான் ரோஜ்மா நகர் வாழ்க்கையாக உள்ளது. கடல் சீற்றம் காரணமாக இங்குள்ள கல்லறை தோட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்லறைகளை கடல் இழுத்துச் சென்று விட்டது. அரசிடம் முறையிட்டு விட்டார்கள், அதிகாரிகளிடம் கெஞ்சி விட்டார்கள். இப்போது காத்திருக்க அவர்களுக்கு நேரமில்லை. யாரையும் எதிர்பார்க்காமல் மணல் மூட்டைகளை அடுக்கியும் கம்பு கற்களை கொண்டு தடுப்புகளை ஏற்படுத்தியும் கல்லறைகளை பாதுகாத்து வருகின்றனர். மீன் பிடிக்க கூட செல்ல முடியாமல் கல்லறைகளை பாதுகாப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அன்னன்னைக்கு உணவு அன்னன்னைக்கு உழைச்சிட்டு வந்து அன்னன்னைக்கு நம்ம பசியாத்துறவங்க தான். இந்த கடலை வச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரம். எங்கள் கடலில் வந்து கல்லறை தோட்டம் வந்து 3 வருஷமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு கலெக்டர்ட்டையும் வர நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் சொல்கிறோம், ஒவ்வொரு அரசியல்வாதிகள்ட்டையும் சொல்கிறோம். ஆனால் எந்த அரசியல்வாதியும் எங்கள் ஊரில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மக்கள் ஓயாமல் வந்து சொல்கிறாங்களே அதுக்கு வந்து என்ன பணியோட செய்யணும் அப்படிங்கிறது எந்த மக்கள் வந்து எங்கள் ஊரை வந்து பார்க்க மாட்டேங்காங்க. உயிர் போனால் நாங்கள் யார்கிட்ட கேட்போம். இந்த தண்ணி வந்து இந்த கல் வந்து நாங்கள் உடம்பே எல்லாத்தையும் உயிரோடு கொடுத்தது மாதிரி இருக்கோம். இந்த கல்லறையும் எங்களுக்கு அழிஞ்சு வச்சு எங்கள் ஊர் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அழிஞ்சிரும். எங்கள் கிராமமே இல்லாமல் போனால் நாங்கள் எங்கே போய் கேட்போம். நேற்று வந்த அதிகாரி யாருமே எங்களை மதிக்கவே இல்லை, எங்கள் ஊரை என்னன்னு கேட்கவே இல்லை. ஒவ்வொரு காலங்களிலும் அரசு அதிகாரிகள் இவ்வாறான நேரங்களில் வந்து 1 மாதம் 2 மாதத்திற்குள் தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என வாய்மொழி உத்தரவாக சொல்லிவிட்டு செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கல்லறை தோட்டங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு ஆசீர்வாதமான இடம். நாங்கள் இறந்தாலும் இங்கே தான் வந்து எங்களை கொண்டு வைப்பாங்க. இப்போ வந்து இந்த கல்லறை தோட்டம் வந்து இப்படி அழிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு மக்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்போ இந்த தண்ணி வந்து அலை வந்துருமோ, நம்மளும் வந்து இந்த வயநாடு மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிற உணர்வோடைய ஒவ்வொரு நாளும் பயத்தோட தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திக்கிறது எங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் நாங்கள் தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்திற்குள் ஒரு 50 மீட்டர் அளவு கற்களை கொண்டு கடல் சீற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரோஜ்மா நகர் மீனவ மக்களோடு தமிழக கடலோர மீனவ அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்த இருப்பதாக மீனவ சங்க அமைப்புகள் தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகள்லாம் யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க? லாஸ்ட் முடிக்கல கலெக்டர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. கலெக்டரும் பார்த்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு முன்னே இவங்க முன்னோர்கள் வந்து கலரை ஊரை வந்து அரைச்சி கடலில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30 சவப்பட்டிக்கு மேலே கடலில் போயிடுச்சு. தூண்டில் வளைவு அமைத்தால் குடியிருப்புகள் பாதுகாக்கப்படும், தங்களுடைய வாழ்வாதாரமான படகுகளை பாதுகாக்க முடியும் என்கின்றனர். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை துணை இயக்குனர் பிரபாவதியிடம் கேட்டபோது, மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பு தொடர்ச்சியாக ஏற்பட்டு மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் இதனை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்து 2023-24 நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடுக்காக அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். நிதி வந்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.